வரகாத்துஹு. அல்லாஹுடைய மாளிகையிலே இஷா தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றியதன் பின்னால் இந்த இடத்திலே கொஞ்ச நேரம் அல்லாஹுடைய மார்க்கத்திலே இருந்து அன்றாட வாழ்வோடு சம்பந்தப்பட்ட என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்பிலே ஒரு 20 நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சகோதரர்களே, இன்றைய தினம் ஏன் எனக்கு இந்த நிலை அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். ஏன் எனக்கு இந்த நிலை என்றால், இந்த உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு பரக்கத்தா கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்ன்றது தான் எல்லாருடையும் ஆசை. அதில் யாருக்கும் மாற்ற கருத்து இல்லை. ஒவ்வொரு மனிதனும் எடுக்கின்ற முயற்சிகள், ஓடுகின்ற ஓட்டம், உழைக்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகத்தான். ஆனால் கோடி பணம் இருந்து நிம்மதி இழந்து சந்தோஷம் இழந்து வாழ்கிற பலரை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம். இதுக்கு நாங்கள் பல காரணங்களை சொல்லிக்கொள்கிறோம். நிம்மதி இல்லாததுக்கு காரணம், கஷ்டத்துக்கு காரணம், வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனைக்கு டென்ஷனுக்கு காரணம், பல்வேறு காரணங்கள் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் சரியான காரணம் என்னன்றதை நாங்கள் தேடுறதும் இல்லை, முயற்சிக்கிறதும் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அப்போ இந்த சுருக்கமான நேரத்தில் எங்களோட நிம்மதிகள் குலைந்து போனதுக்கு என்ன காரணம்? உண்மையிலே தொழுகையை விடுறது, நடக்காம இருக்கிறது நிம்மதி இல்லாமக்கு காரணம் தான். பல்வேறு காரணங்களை சொல்லலாம். ஆனால் நான் உங்களோட பேச போகிறது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பேசுகிறேன் சுருக்கமான இந்த நேரத்துக்குள். உலகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அதை ட்ரை பண்ணி வரவழைச்சி மகிழ்ச்சி எடுத்து வாழ நினைச்சு நம்ம ஊரில் பார்க்குறேன். இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்ட சமூகங்கள், கண்டிக்கப்பட்ட சமூகங்களோட வரலாறுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தில் வாழ்றதுக்குள்ள வாழ்வாதார வசதிகளை நிறைய கொடுத்தான். நிறைய கொடுத்தும் நிம்மதி இழந்து வாழ்ந்தாங்க. இங்கே வாழ்கிற எல்லாருமே நிறைய பொருளாதாரங்களோட அல்ஹம்துலில்லாஹ் பலஸ்தீன மக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் கடன் இருக்கும், கஷ்டம் இருக்கும், 3 நேரம் திண்டு உண்டு வாழக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். துரதிருஷ்டவசமாக பலரை நீங்கள் பார்க்குறீங்க, வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, என் மனைவி ஒரு அப்பாவி மௌலவி, அவள் ஒரு குறையுமே சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் எனக்கு அவளை காட்டவே கண்ணுக்கு காட்டையலாமே, அவள் பக்கத்தில் வந்தாலே அது அரிச்சாத்தியமாக இருக்குது. பெரிய ஒரு முசீபத்தாக பார்க்குறேன். வெளியில் வந்து யோசிக்கிறேன், உண்மையிலே பாவமே. வந்தால் உட்கார்ந்தால் இதுக்கு என்ன காரணம்? சில நேரங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, பல மக்களோட பார்க்கலும் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுறான். பெரிய சொத்துக்களோட நல்ல வசதி வாய்ப்போட வீட்டை, அதாவது இனி இல்லைன்ற அளவுக்கு ஆடம்பரமாக கட்டி போட்டுட்டு பெரிய சாப்பாடெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு குடி போகிறான். வீட்டுக்கு கிளம்ப வாழ்ந்தான். அதுக்கு பிறகு இந்த வீடு செட் ஆகாது. சுப்ஹானல்லாஹ், வேற வீடு எடுத்துட்டு போறான். பலஸ் மாதிரி கட்டின வீட்டில் வாழ்றதுக்கு வழி இல்லை. வேற வீட்டில் வைத்து கூலிக்கு, அதாவது 80க்கு ஒரு வீட்டு எடுத்துட்டு வேற வீட்டில் கூலி வீட்டை வாழ்றான். வாச ரெண்டாம் கல்யாணம் முடிக்கணும், நிம்மதி இல்லையா? 2ஆம் கல்யாணம் முடிக்கணுமா? ஒவ்வொருத்தரும் ட்ரீட்மெண்ட் பிளானிங் என்ன, அதாவது இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் இதாக இருக்கும் நினைக்கிறான். வட்டியில் விழுந்தவன் நிம்மதி இழந்து வட்டியிலிருந்து முழுமையாக வெளியில் வரணும்ன்றதை விட்டுட்டு இந்த மாசத்துக்குள்ள வட்டியை எப்படி கட்டலாம்னு யோசிக்கிறான். சமூகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, கல்யாணம் முடித்து புள்ள குட்டி பெற்று சந்தோஷம் நிம்மதி இல்லை. எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஏன் இந்த மகன் எனக்கு அடங்குறான் இல்லை,
என் மனைவி எனக்கு கட்டுப்படுறாள் இல்லை, என் பிள்ளைகள் நான் சொல்ற பேச்சை கேட்கிறாங்க இல்லை, ஒன்றுமே விளங்குது இல்லை, சூனியமாலும் இருக்கோ தெரியும், செய்வினியாலும் செஞ்சிக்கிறாங்களோ தெரியும், மனசுக்கு சரி கஷ்டமா இருக்குது, இது பெரிய ஒரு வேதனையா இருக்குது, என்னன்னு விளங்குது இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கின்ற பலரை பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் இதை ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு கோணத்தில் முயற்சிக்கிறாங்க. நான் முடிச்ச இடம் எல்லாம் கஷ்டத்தில் முடிந்தா தூக்கி கொடுக்க கை கொடுக்க வச்சா மாதிரி பல சைட்ல யோசிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த மக்கள் சலஃபு சாலிஹீங்க நல்லடியார்கள் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க அணுகின முறை வேற. சுப்ஹானல்லாஹ், எனக்கு வார கஷ்டம், எனக்கு வார நிம்மதி இழப்பு, எனக்கு வார டென்ஷன், எனக்கு வார பிரச்சனை, எனக்கு வார சோதனை, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால நான் செய்கிற பாவங்கள் காரணமாக இருக்கலாம். இமாமுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு அழகான கூற்ற சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏண்ட வாகனம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குமா இருந்தால், கழுத கோவேறு கழுத ஒட்டகம் அடங்குது இல்லை, திமிரு பிடிக்குது, பிச்சு கொண்டு ஓடுது, கண்ட்ரோல் பண்ணேலா போகுது, அல்லது எதனாலுமே கரேஜில் நிற்கிற மாதிரி ஒரு வாகனம், எத்தனாலுமே கஷ்டம், வீட்டுக்குள் வந்தால் என் மனைவி நிலைமையில கோப கடைகளோடு என் மனைவிட முகம் தென்பட்டால் நான் உணர்ந்து கொள்வேன், நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவத்திட விளைவை என் வாகனத்துல, என் சொத்துல, என் பொருளாதாரத்துல, என் மனைவில, என் பிள்ளையில, அவங்களோட ரியாக்ஷன்ல, அவங்களோட வெளிப்பாடுகள்ல நான் அதை உணர்ந்து கொள்வேன் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கூற்றை சொன்னார். நான் சொன்ன விளங்கினது தெரியும். நான் வீட்டுக்கு போற மனைவி பேசுறாள் இல்லை, சிரிக்கிறாள் இல்லை, கட்டுப்படுறாள் இல்லை, என் பிள்ளைகள் தோளுக்கு மேல் வளர்ந்துட்டாங்க, சொல்ற பேச்சை கேட்கிறாங்க இல்லை, எனக்கிட்ட வேலை செய்யற பணியாக்கள் விசுவாசமா நம்பிக்கையா நேர்மையா இல்லை, என் முன்னுக்கு குனிஞ்சி நிமிந்து மட்டிஞ்சி சுஜூதுல முழுகிற மாதிரி நடந்து கொள்றான், ஆனா எனக்கு துரோகம் தான் செய்யறான். இப்ப நான் உணர்ந்து கொள்வேன், இமாம் அவங்க சொல்றாங்க, நான் ஏதோ ஒரு பாவம் செய்தேன், அந்த பாவத்திட விளைவை என் வாகனத்துல, என் வீட்டுல, என் மனைவியில, என் சொத்துல, என் பொருளாதாரத்துல காணுகிறேன் என்று இமாம் அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்றாங்க. உண்மையிலே இது ஒரு மூமின் கட்டாயம் நுணுக்கி பார்க்க வேண்டிய விஷயம். என் லைஃப்ல எனக்கிட்ட தீமைகள் அதிகரிக்குமாக இருந்தால், பாவங்கள் அதிகரிக்குமாக இருந்தால், என் லைஃப்ல நிம்மதி அல்லாஹ் எடுத்துடுவான். ஆனா ஒரு நாளும் எங்களோட பொருளாதாரம் குறையாது, எங்களோட பரக்கத்து குறையாது, கூட்டிக்கொண்டே போகும். 5000 ரூபாய் ஆதாயம் எடுத்து 50,000 ரூபாய் ஆதாயம் எடுப்பான், 50,000 ரூபாய் எடுத்து 5 லட்சம் 5 கோடின்னு போகும். இனி இல்லைன்னு தொப்புக்கு போய்கொண்டே இருப்பான், அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டிருப்பான், அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான், குறைக்க மாட்டான். குர்ஆன் அதை சொல்லு. லைஃப்ல வாழ்க்கையில ஒரே ஒரு முறை வாழ போற இந்த வாழ்க்கை வசந்தமா, சுபிச்சமா, சந்தோஷமா இருக்கணுமாக இருந்தால், எங்களோட பக்கத்துல நாங்க செய்ய வேண்டியது, எங்களை நாங்க மீள்பரிசீலனை செய்யணும், எங்களை நாங்க சுய பரிசோதனை செய்யணும். இங்கே நான் பாவம் செய்யாம யாருக்கும் வாழையில, அது பொய். நான் பாவம் செய்யாம வாழ்கிறேன் என்றால் அது பொய். பாவம் 2 வகையில் வரும். ஒன்று எதாச்சியாக திடீரென்று நடக்கிறது. ஃபேஸ்புக்கில் போகிறீங்க, யூடியூப்பில் போகிறீங்க, தற்செயலில் ஒன்று வருது, டக்குன்னு பண்ணுறீங்க, சில பாடுபட்டுடுது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது ஒரு வகை. இன்னும் ஒன்றைக்கு நாங்கள் திட்டமிட்டு செய்கிறது, அதைத்தான் நான் இங்கே பேசுகிறேன். அதாவது லவ்லா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பாவம் செய்ய இல்லை என்றால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான், அவர்கள் பாவம் செய்வார்கள், பச்சாதாபப்பட்டு அழுது விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். உலகத்தில் பாவம் செய்த இயல்போடு பிறந்தவன் மனிதன். இங்கின வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் தலபிஹிம், ரஹ்மான் அடியார்கள் யார் என்றால், மானக்கேடான அருவருக்கத்தக்க இழிவான ஒரு வேலையை செய்துவிட்டால்
அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவம் செஞ்சுட்டேனே, அந்த உணர்வு அவங்களுக்கு வரும். இப்படின்றதெல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க. இது என்ன? எதேச்சையாக திடீர்னு நடக்கிற ஒன்று. அடுத்த கணம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவம் செஞ்சுட்டேனே, இந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமா இருந்தால் அல்லாஹ்வோட தௌஃபீக் உங்களுக்கு இருக்குன்றாங்க. அல்லாஹ் அடுத்து எப்படி சொன்னாங்க? அன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ். பாவத்தை எப்படி நோக்குவான் என்றால், ஒரு மலைக்கு கீழால, மலை அடிவாரத்தை மலைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மலைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் அந்த மலை உடைஞ்சு பெயர்ந்து வந்து அவனுடைய மேல விழுந்து சப்பழிந்து போவது போன்ற ஒரு உணர்வை ஒரு பாவத்தை செய்தால் மூமின் உணர்வான். இது உங்களுக்கு இருக்குதா? இது எனக்கு இருக்குதா? அல்லாஹ்வோட தௌஃபீக் உங்களுக்கு இருக்கு. தற்செயலாக ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க, அங்கலாய் பாவம் செஞ்சிட்டேனே, தவறு செஞ்சிட்டேனே, தவறு நடந்துட்டுதே, 2 ரக்காத் தொழுவோம், ஒரு தர்மத்தை செய்வோம், எனக்கன்னா ஏலா, இப்படி ஒரு ஃபீலிங் வந்தால் அது மூமின். வஅன்னல் ஃபாஜிர யரா துனூபஹு கதுபாபி மர்ர அலா பிஹி கால பிஹி ஹக்கதா. பாவம் செய்து 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 பழக்கப்பட்டவன் எப்படி பார்ப்பான் என்றால், ஒரு ஈ, ஒரு கொசு மூக்கு நுனியில வந்து மொச்சால் என்ன செய்வோம்? அப்படி இப்படி பாவம் செஞ்சு இந்த பழக்கப்பட்ட கணக்கே யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல செக் பண்ணி கொண்டு சீரழிகிறவனுக்கு கணக்கே இருக்காது, கண்டுகொள்ளவே மாட்டான். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா, எங்கட நிம்மதி இழப்பு, எங்கட சந்தோஷமின்மை, எங்கட பொருளாதாரத்தில் வர சிக்கல், எங்கட பாவங்கள் காரணம். இந்த குர்ஆன்கிட்ட சொல்லுது. அல்லாஹ் இந்த உலகத்தை தண்டித்த வரலாறு ரப்பிகளோட பேசுறான். ஒரு மூமினை பொறுத்த மட்டும் சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம், என் லைஃப்ல சந்தோஷம் மகிழ்ச்சி வரணுமாக இருந்தால் நான் என்ன இனம் காணணும். அல்லாஹ் தஆலா கருணையாளன், அன்பு மிக்கவன். ரப்பு சொல்றான், நான் யாருக்கு அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டேன். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். அது உங்களோட கை தேடி கொண்டது, நான் தரல, நான் செய்ய மாட்டேன். ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் அதிகரிச்சாச்சு, மக்கள் அவங்களோட கையால தேடி கொண்டவைகள். அல்லாஹ் சொல்றான், வமல்லாஹு பிதல்லாமின் லிஅபீத். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அணுவளவு அநியாயம் செய்ய மாட்டான். இந்த பாருங்க, எங்கட பாவங்களால தான் எனக்கு சோதனை. நல்லா திண்டு குடிச்சு பறக்கிறத அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு அளவில் இருந்தோம். கோடீஸ்வரனை பார்க்காத, ஒன்றை விட கீழே இருக்கிறவனை பாரு. இதுதான் இஸ்லாம். எந்த காலுக்கு செருப்பில்லைன்னு ஏங்கிறத விட்டுட்டு காலே இல்லாதவனை பார்த்து, எனக்கு செருப்புத்தான் இல்லை, அவனுக்கு காலே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் தேற்றிக்கோ. நல்லா திண்டு குடிச்சு ஒரு புஷ்பேசுகளை சரி வச்சுக்கொண்டு ஓடிக்கொண்டு நல்லா இருந்தவன் திடீரென்று என்ன பாவத்தில் மூழ்கி வட்டியில கை வச்சு நடுரோட்டுக்கு வந்ததுக்கு பின்னால என்ன சொல்ல போறான்? அல்லாஹ்வோட கதிரை பாருங்க, இது கதிர் இல்லை, இது கதிரப்பிலே அவளைகினது. விபச்சாரம் ஹராம், ஹராத்தில் பைத்து எய்ட்ஸ் நோய் வந்ததுக்கு பிறகு அல்லாஹ்வோட கதிரை பாருங்க, அது இஸ்லாம் பொறுப்பெடுக்காது. அது பகுத்தறிவுள்ள நான் வேலைப்படி வைத்து விழுந்து கொண்டது. அழகா போல பிசினஸ் பண்ணி கொண்டு சந்தடி பெய்து கொண்டு நல்லா தேடிக்கொண்டு புள்ள விட்டு சந்தோஷமா தான் இருந்தார். நீயாக மனைவிட நகனட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வட்டியில வைத்து விழுந்துட்டு வீட்டை கூட வைத்து நீடை கூட வைத்து வச்சுட்டு நடுரோட்டுக்கு வந்து இறங்கிட்டு அல்லாஹ்வோட கதிரை பாருங்கட்டா, இல்ல அல்லாஹ் சொல்றான், வமாசாபக மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உனக்கு வந்த முசீபத்து சோதனை ஓண்ட கையால் நீ தேடிக்கொண்டது, இதுக்கு நான் பொறுப்பல்ல. இங்க அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல பாவம் செஞ்சவங்களை, பாவம் செய்த சமூகங்கள் அல்லாஹ் தஆலா வேரோட வேற மண்ணோட பிடுங்கி இருந்தார். குர்ஆன் சொல்லு. நாங்க ஒன்று விளங்கணும் என்னென்றால், பாவங்களோட விளைவு எங்களோட லைஃப்ல பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பெரிய தலைப்பு, அரை மணி நேரம் 20 நிமிஷம் முடிக்கிற தலைப்பு இல்லை, நீண்டதொரு பாடம். அதுக்கு போக 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 சுபஹானல்லாஹ் மேல் கையெல்லாம் புல்லரிச்சு போகும். ஏன்னா அல்லாஹ்வோட அருட்கொடை எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு அவனுக்கு செய்கிற துரோகம் தான் நாங்கள் செய்கிற பாவம்.
பாவம் செய்யாம வாழையில திட்டமிட்டு செய்யற பாவம், அதோட விளைவுகள் மோசம். இது பாவம் என்று விளங்கினதுக்கு பின்னால் அதிலிருந்து மூமின் ஓரமாகும். பாவத்தில் மூமின் தொடர்ந்து இருக்கப்படாது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான கருத்தை சொல்றார். அஸ்ஹாபுல் ஹராம், ஹராங்கள்ல மிக கஷ்டமானது என்ன தெரியுமா? ஃபியலு அவ்வளவு மரணா, முதலாவது செய்கிறது தான் கஷ்டம். முதலாவது சாராயத்தை பிடிச்சிட்டு கொண்டு வைங்க, பானம் ஒரு முறை பிடிக்கிறது தான் கஷ்டம். ஒரு முறை பாவத்துக்கு போகிறது தான் கஷ்டம். ஒரு முறை நீ பாவத்துக்கு போய்த்துட்டால் அதுக்கு பிறகு அது உனக்கு நோமல் ஆயிடும், அது உனக்கு பழகிடு, அது உனக்கு என்ன, அது இல்லாம உனக்கு வாழையிலாண்டு நிலைமை வந்துடும். அதுக்கு பிறகு அதை செய்யலன்னா வாழையிலாண்டு வரும். அதுக்கு பிறகு உனக்கு அதுதான் லைஃப் என்று வரும். உன்ட உள்ள இன்னும் ஒரு ஹராத்தை தேடும். இமா சாப்பிட சொல்றோம். இதுல நாங்க பார்க்கணும் என்னடா, பாவம் எப்ப எங்களுக்கு மெருகூட்டப்பட்டு இன்பமூட்டப்படுமோ அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு வெளியில வரையலா போய்த்து. முதலாவது பாவத்தால் வர முதல் விளைவு என்ன தெரியுமா? இபாதத்துல தௌஃபீக்க இழந்துடுது. பள்ளியில முன் சஃப்ல நிற்பார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இமாம் வலது கண்டத்தை திருப்பினால் முதலாவது காண்றவர் அவராக இருப்பார். திடீர்னு பள்ளிக்கு வாரது நிற்கும். கொஞ்சம் தேடி பார்த்தால் ஹாஜி அந்த கையில் ஒரு ஃபோன் கிடச்சி, ஒரு ஃபோன் ஒன்று கையில் கிடச்சி. அந்த ஃபோனுக்கு ரீலோட் பண்ணிடு, அந்த ஃபோனுக்கு வைஃபை கனெக்ஷன் ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு ஜமாத்துக்கு பள்ளிக்கு வரவர் வருவார், சலாம் கொடுப்பார், ஓடுவார், கதை மூடுவார், உட்காருவார், ஃபோன்லே இருப்பார், லெஃப்ட்லே இருப்பார், வைஃபை போட்டுக்கிறார், ஃபுல்லாக அதில் இறங்கிடுவார். சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசிடுவார். ஜமாத்துக்கு பள்ளிக்கு வருவார், 5 நேரம் வருவார், பள்ளி வேலைகள் ஈடுபடுவார், முன்பின் சுண்ணத்தை சொல்லுவார், சமூக நல்ல பணிகள் அப்படி ஈடுபடுவாரு. திடீர்னு முதலாவது வார தௌஃபீக் என்ன? அல்லாஹ்வுடைய இபாதத்தில் லஸ்ஸா எடுத்துட்டு இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வாரார். ஷேக், நான் நிறைய பாவம் செய்கிறேன், எனக்கு எந்த தண்டனையும் வரல. நல்லா விளைவிக்கங்க, இளைய சமூகம் சுப்ஹானல்லாஹ், நல்லா எல்லாரும் விளங்குங்க. இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வாரார். ஷேக் உஸ்தாத், நான் நிறைய பாவங்கள் செய்கிறேன், எனக்கு ஒரு தண்டனை வரலன்றார். இமாம் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், அடே நீ என்ன சொல்ற? உனக்கிட்ட இருந்து அல்லாஹு தஆலா லத்தத் இபாதத்திஹி லத்தத் முனாஜாதி வ இபாதத்திஹி, அல்லாஹ் அவனோட நீ சந்திக்கிற அந்த உணர்வையும் அவனை வணங்குகின்ற அந்த அந்த லத்த டேஸ்டையும் உனக்கிட்ட இருந்து புடுங்கி எடுத்துட்டான் பார்க்கலையா? இதை விட வேற என்னடா விளைவுண்டா? என்ன, பள்ளிக்கு வந்தவன் பள்ளிக்கு வாரான் இல்லை, ஃபஜ்ருக்கு ஜமாத்துக்கு வந்தவன காணேலா போகுது, ஏழா போகுது. 8 மணி 9 மணி 11 மணி 12:30 மணி போனை பார்த்து லெப்பம் பார்த்து 12:30 இன்னும் கொஞ்சம் இருக்கும். எங்க முழுக்க மோசமான படத்தில் நிற்கிறான், காட்சியில் நிற்கிறான். ஃபுல்லா 3 மணி நாளைக்கு வேலைக்கு போகும், தூங்கிடுவான். வாங்க சத்தம் கேட்கு, எழுந்திருக்கேல அவனுக்கு ட்ரை பண்ணுவான், அவனுக்கு எழும்பேலா. 6 மணி எழுங்குவான், கொஞ்ச நாளைக்கு 6 மணிக்கு சுகோதரம் பழகுவான். அது இது படிப்படியா நிலைஞ்சிட்டேன், முழுசா நிலைஞ்சிருப்போம். முழுமையா இபாதத்தை விட்டுரு. இபாதத்துல டேஸ்ட் அல்லாஹ் முதலாவது பிடுங்குவான். எங்க தெரியுமா? பாவங்கள் அதிகரிச்சான், பாவங்கள் செய்ய முற்பட்டான். அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி யதூன யௌமல் கியாமா பிஹஸனாத் கஅம்சால் ஜிபால் திஹாம்மா. நாளை மறுமை நாளையிலே என்னுடைய சமுதாயத்தில் சில மனிதர்கள் வருவார்கள். திஹாமா என்கின்ற மதீனாவில் இருக்கிற பிரமாண்டமான ஒரு மலை, இந்த மலை உச்சியின் அளவுக்கு நன்மையா செஞ்சுட்டு வருவாங்க. தொழுக, நோம்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, தர்மம், குபர்காரியம் உள்ள உண்மை அப்படி இது எல்லாம் செஞ்சு மூட்டையாக கட்டி சொர்க்கத்துக்கு போக வருவாங்க. அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் காற்றடித்து போன புழுதியாக, சுப்பலாக, சாம்பலாக, பதராக ஆக்கிடுவான். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க, ஸ்லிஃபும் லனா வஜல்லிஹும் லனா அல்லா நகுன மின்ஹும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்
கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, அடையாளங்களோட சொல்லுங்க, விரிவா சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. அவங்க யாரு? நன்மையா செஞ்சுட்டு வந்து ஒரு நன்மையை இல்லாம பேத்து தூசிகளாக நன்மை எல்லாம் அடிபட்டு போற அந்த ஜமாத் யாருன்னு கேட்டாங்க. உமிஹ்வானுக்கும், அவங்களோட சகோதரர்கள். நீங்க எப்படி இரவு தொழுகை 11 ரக்காத் தொழுறீங்களோ அது மாதிரி சுன்னா அடிப்படையில் இரவு தொழுகையை தொழக்கூடியவங்க. வலாக்கின் கௌமுன், இருந்தாலும் அவங்க ஒரு கூட்டம். அவங்க தனிச்சு வைஃபையோட, போனோட, ஹேண்ட்போனோட, லெப்போட அவங்க பேசிட்டால் இந்த ஹராமான விஷயங்களை கையுட்டு கணக்கில்லாம செஞ்சுட்டே போவாங்க. இதன் காரணமாக மலையளவு கொண்டு வந்த இபாதாக்கள் எல்லாம் அழிச்சு போட்டுடுவான்னு சொல்றாங்க. எங்களோட லைஃப்ல பாவங்கள் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும், பாரிய முசீபத்துக்களை ஏற்படுத்தும், மிக பிரமாண்டமான சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். பரக்கத்தின் அருள் வளத்தை அழிச்சு போட்டுடும். அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, இதா ரஅய்தல்லாஹ யு'தில் அப்த லிமஆசிஹி மா யுஹிப். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பாவங்கள் செய்வதற்குரிய சூழலை கொடுத்திருந்தால், நோமல கூட்டு குடும்பம், கணவன் மனைவி, சரி, வைஃபோட தங்கச்சி, வைஃபோட தாத்தா, எல்லாரும் ஒவ்வொரு ரூம்ல குடும்பமா வாழ்ந்த இடத்துல இவர் நோமலா இவர ரூம்ல இருந்து நோமலா மைனர் ரூமுக்கு போயிட்டு வரார். யாருமே கண்டுக்கல. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தான். இவர் வெளிநாட்டு பிசினஸ், துபாய் போறாரு, கட்டாருக்கு போறாரு, போயிட்டு போறாரு, அபுதாபி போறாரு, இந்தோனேஷியா போறாரு, பாகிஸ்தான் போறாரு, வெளிநாட்டு மாப்பிள்ளை ஓட்டி உழைக்கிறாரு. 3 months அவுட்ல, வார 1 மாசமிக்க மறு அவுட்ல. எப்படி தெரியுமா? சமூகத்துல எல்லாம் பாதுகாக்கணும். எங்கள்கிட்டே ஓப்பனா சொல்லுவோம், ஷேக் போகாத நாடில்லை, அனுபவிக்காத ஒன்றில்லை, எல்லா நாட்டையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். இதை சொல்ல வர என்னன்னா, நான் எல்லா நாட்டு பெண்களையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒன்று, நீ செய்யற பாவத்தை அல்லாஹ் மறைச்சிருக்கிற நிலைமையில நீ பகிரங்கப்படுத்தப்படாது. நீ செய்யற மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வே உன்னை மறைச்சிக்கிறான்னா நீ உனக்கெல்லாம் தௌஃபீக்கு மன்னிப்பு கேளு. நீயா பகிரங்கப்படுத்தப்படாத ஒன்று. அடுத்தது என்னென்றால், சர்வசாதாரணமா இது ஒரு நோமலா பைத்து, இவன் சாபிரமுல்ல சொன்ன மாதிரி நோமலா பைத்து பின்ன அடுத்தடுத்த ஹராத்தை தேடிக்கொண்டு போற விளைவு மிக மோசம். இவர் என்ன சொல்லுவாருண்டா, அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அவன் விரும்புற மாதிரி பாவம் செய்யறதுக்கு ஒரு சூழலை கொடுத்திருக்கிறான். பக்கத்து வீட்டுல வைத்து விபச்சாரம் செஞ்சுட்டு வரான். சரி, மிளகு கொட்டை, பப்புளு கொட்டை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய வச்சு மிளகாக கொடுக்கிறான். கோழியை அறுத்து போட்டதோட இப்படி இருக்குது, அதுக்கு சேலம் பட்டையில் அப்படி அடித்து இன்ஜெக்ஷன் அடித்து தண்ணி அடித்ததோட அப்படி கொளுத்து வருது, அப்படியே தூக்கி போட்டுறான், உழைக்கிறான். இதெல்லாம் மறைச்சி வச்சு என்ன இதானெல்லாம் இனி இல்லைன்ற அளவுக்கு கலப்படங்கள் செஞ்சு கோடீஸ்வரன் ஆயிட்டு போறான். யாருமே கண்டுபிடிக்கல. விரும்புற மாதிரி பாவம் செஞ்சுட்டு போற நிலைமை ஒத்தனை கிடைச்சிருக்குமா இருந்தால் இன்னமாக இஸ்தித்ராஜ் நினைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வழங்கப்பட்ட படிமுறை, உங்களுக்கு வழங்கப்பட்ட தரஜா, ஒரு அந்தஸ்து. அப்படின்னா மீனுக்கு தூண்டில் போடுற நேரம் அந்த கொக்கியில புழுவை கொழுவி போடுவோம். மீன் வந்து அந்த புழுவை விழுங்கும், குத்துப்பட்டுடும், உடனே எடுக்க மாட்டோம். விழுங்கு விழுங்கு விழுங்கு, தூக்கிடுவோம். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்துட்டே இருக்கிறான். இது வரைக்கும் செய்யற ஹராத்த பாவத்தை யாருமே காணல. தந்து 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 இப்ப ரசூல் ஓதினாங்க, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது அഖذனாஹும் பக்ததன் ஃபஇதாஹும் முப்லிசூன். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அவங்களை கொடுத்து துபாய் பிஸ்னஸ், கட்டார் வேணுமா, சவுதி வேணுமா, வேறு வேறு நாடுகள் வேணுமா, இனி இல்லை அங்கே கடை இங்கே கடை, அங்கே சொத்து இங்கே சொத்து, அங்கே பொருளாதாரம் இங்கே பொருளாதாரம், பெரிய கோடீஸ்வரன் ஆகி அல்லாஹ் தூக்கிட்டே போவான். தூக்கி 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 போய்த்து பலம்மா நசு மாதுக்கிரு, எப்போ நாங்கள் குர்ஆன்ல சுன்னால சொன்ன போதனையை மறந்து வாழ முற்படுவாங்களோ சுருக்க மாட்டோம், விரிவாக்கி கொடுத்துட்டே போவோம்.
ஒரு இடத்தை கொண்டு வைத்து அகதுனாம் பகத்தா ஒரு புடி புடிப்போம் அங்கலாய்ப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை நிலைமையை ஏற்படுத்துவோம்ன்றது அல்லாஹ் அல்-குர்ஆன் சொல்றாங்க. இந்த இடத்துல இமாம் இப்னு ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட அழகான டக்குன்னு இமாம் இப்னு ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட அழகான ஒரு கருத்தை பாருங்க. இமாம் அவங்க சொல்றாங்க, நான் அவர் ஒரு சலஃப், ஒரு சிறந்த ஒரு மார்க்க மேதை. அவங்கெல்லாம் இந்த உலகத்தை பார்த்த பார்வை வித்தியாசம். இமாம் இப்னு ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாரு, நான் சில மக்களை கடை தெருவில் சந்தையில் அங்காடி வியாபாரிகளாக பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, கொலையில் சந்தையில் 5 தேசிக்காவை 3 பப்புளுக்காவை இங்கே வைத்து கொஞ்சம் நெத்தோலியை இங்கே வைத்து கொஞ்சம் சீனியை அதை இதை வச்சுக்கொண்டு விற்கிறாங்க. இமாம் அவங்க ஜொப்ப குறை சொல்லல, அல்லாஹ் மீது சத்தியமா இந்த இடத்துக்கு அவங்க வர தேவையே இல்லை. அவங்க இந்த இடத்துக்கு இந்த கொலையில வந்து 10 தேசிக்காவையும் 4 அமரலங்காவையும் என்ன 25 மாதளங்காய் வச்சு விற்க தேவையில்லை. ஏன் தெரியுமா, அவன் வாப்பட வாப்பா பரம்பராவையாகவே செல்வந்தர்களாக இருந்து வந்தாங்க. இவன் 5 தேசிக்கா 3 பப்புளுக்கா வச்சு கொண்டு விற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் பாவங்கள் அவன் அந்த இடத்தை கொண்டு வந்திருக்குது. இப்படி விளக்கம் என்று சொன்னான். உண்மையிலே அல்லாஹ் தஆலா குர்ஆன் வேரோட மண்ணோட சில சமுதாயங்களை பிடுங்கி எறிந்தான். அதுக்கு பின்னுக்கால் இருந்தது ஒன்றே ஒன்று, ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா வமின்ஹும் மன் ஹஸபத்ஹு ஸைஹா வமின்ஹும் மன் அக்ரக்னா. அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க, நாங்க சில பேரை இந்த பூமிக்குள்ள நாங்க பேரிரைச்சலால அழிச்சோம். பெரிய ஒரு சத்தம், கால் முழங்கால குத்தினாங்க. இன்னும் சில பேரை வானத்துக்கு மழை கொட்டோனும் தண்ணி கொட்டோனும், தண்ணி இறக்கல்ல கல்ல இறக்கி கற்களை கொண்டு அழித்தோம். இன்னும் சில பேரை நாங்க இந்த பூமிக்குள்ள ஹசப்னாபினால் பூமிக்குள்ள சொருகி கொண்டு இழுத்து கொண்டோம். இன்னும் கொஞ்சம் பேரை தண்ணியில மூழ்கடிக்க செய்தோம். எப்படி முடிக்கிறான் தெரியுமா, அல்லாஹ் அவங்களுக்கு அநியாயம் செய்யல, அவங்க தான் அவங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வசனம் இந்த பாடத்துள்ளுக்கு அப்படியே விரிவாக பேய்த்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், பாவத்தால் வந்த விளைவுகள் நிறைய, பாவத்தால் அல்லாஹ் சோதித்த சமூகங்கள் நிறைய, பாவத்தால் எங்கட அருள் வளங்கள் பரக்கத்துகள் எடுபட்டுடும், முசீபத்து வீடு தேடி வரும். ஸலாஸன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் யௌமல் கியாமா வலா யுஸக்கிஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 3 குரூப், 3 பேர் அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், துன்புறுத்தும் வேதனை மறுமையில் உண்டு. அவர்கள் உண்டு. யார் தெரியுமா, அத்தையூஸ், வீட்டுக்குள் மானக்கேடான அசிங்கமானவைகளை கொண்டு வந்தவன். பாவங்கள முடிவு அழிவு, மோசம், இழிவு. ஒரு குடும்ப தலைவர், நீங்க உங்களுக்கு கீழுக்கு பிள்ளைகள் வளர்றாங்க, கொண்டு வந்து டிவியை பின்னாவரை டிவியை முறுக்கிட்டு நீங்க வேலைக்கு போய்த்துறீங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய்த்துறாங்க, மனைவி முன்கதவை பின்கதவை லொக் பண்றாள், உட்கார்றாள், ஆபாசத்தில் நிலைத்து நிற்கிறாள். இந்த கணவன் அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். உன் முகத்தை பார்க்க நான் விரும்பலன்னு சொல்லுவான். இந்த சமூகத்தை சர்வசாதாரணமா பார்க்கிறோம். இந்த ஆபாசங்கள் இதை வச்சுக்கொண்டே 100 சேனல் படுது, 3000 சேனல் படுது, 2000 சேனல் படுது, இப்படின்னு பெருமையா பேசுற. அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவான். இதை வச்சு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உலகத்துல பாவங்கள் விளைவு மிக மோசம். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தென் மாகாணத்தில் இளைஞர்களுக்கு ஒரு மாநாடு, அதில் நான் ஒரு ஊரில் ஒரு ப்ரோக்ராம், அதில் நானும் அழைக்கப்பட்டு போகிறேன். கடைசியாவது இந்த பயம் முடிய இளைய சமூகத்துக்கு மிக முக்கியமாக சொல்கிறேன்,
இளைய சமூகம் அல்ல. 85 வயசுல நாளைக்கு மௌத்தா போகிற லெவலில் இருக்கிறவரும் அதில் அடிமையாக தான் எடிட்டாக தான் நிற்கிறது. அந்த பயான் முடிய ஒரு இளைஞன் வாட்ட சாட்டமான 4 கொடியன் கொளுத்தர் போய் ஓலவர் 16 வயசு வந்து என் கையை பிடிச்சி ஒரு சைடு இழுத்து கூட்டி கொண்டு வைத்து, மௌலவி நான் மௌத்தானா என் மௌத்தோட என் பாவங்களும் மௌத்தா போய்த்திருமான்னு கேட்டான். என் டக்குனு கிளிக்காக நான் பேசுகிற தலைப்பு அது. என் தலைப்பொட்டிய கேள்வி, நான் மௌத்தானா என்னோட என் பாவம் மௌத்தாயிடுமான்னு கேட்டான். நான் இல்லையே ராஜா, நீ மௌத்தானா உன்னோட பாவம் நினைச்சிருக்குமாப்பான்னு அழுதுட்டான். அவனுக்கு ஃபுல்லாக கண்ணெல்லாம் கலங்க அழுதுட்டான். என்னவாப்பான்னு கேட்டால், ஹஸ்ரத் நான் டிக்டாக் செய்கிறேன், இசையோடு செய்கிறேன், பாட்டுகளோடு செய்கிறேன், பேக்ரவுண்ட் மேக்சிமம் அளிக்கிறேன். என்ற முடிவென்ன மகன் ஆடன் நபீட ஒரு மகனை கொலை செஞ்சான். உலகம் அழியும் காலம் வரைக்கும் நடக்கிற ஆரம்பிச்சவனுக்கு பெய்து கொண்டே இருக்கும். ஒரு செய்தியை சொல்லு. சவுதி அரேபியாவில் சில இளைஞர்கள் ஒரு கேங், ஒரு 15 பேர் வைங்க. அந்த 15 பேருக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பாரு. ஒரு தலைவர் இருக்கிறார். இந்த தலைவர் வேலை என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாளில் அந்த 15 பேருடைய போனுக்கும் ஆபாச போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் மாறது வழக்கம். உதாரணமா ஜனவரி 15 ஆபாச போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் வரும் என்றால் பிப்ரவரி 15, மார்ச் 15, ஏப்ரல் 15, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 வந்துட்டே இருக்கும். அப் டு டேட் டைம் 9 ஒன்று. திடீர்னு அதை கொடுக்குறவன், இசு பண்ணிறவன் மௌத்தா போய்க்கிறான். அவன் மௌத்தா போனா குறிப்பிட்ட அந்த மாதம் மௌத்தா போய் அடுத்த மாதம் குறிப்பிட்ட டேட்டுக்கு போனுக்கு வந்திருக்க பார்க்கிறான். வந்திருக்கு பார்த்தா மார்க்கம் உள்ள பூமி தானே. இவங்க எல்லாம் அப்படியே மௌத்தா போய்த்தானேடா, இது வரப்படாது, பாவமே அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சு புத்தத்தை உனக்கு வந்தா எனக்கு வந்துச்சு எல்லாருக்கும் வந்திருக்குது, டைமுக்கு வந்திருக்குது. என்ன செய்யலாம்? செய்ய வழியில் எப்படியோ நிப்பட்டோம். கஸ்டமர் கேப் போடுறாங்க. மறுமுனையில் சொன்னாங்க, அவர் மரணித்து போன அவர் 2 வருஷத்துக்கு எங்களோட ஒப்பந்தம் பண்ணி இந்த ஆபாச போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாத்துக்கும் எங்களுக்கு பணம் கட்டி இருக்கிறார். மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ணுங்க, அவர் மௌத்தா போய்த்தார். மறுமுனையில் சொன்னாங்க, அவரோட பாஸ்வேர்டை மட்டும் தாங்க. ஏண்ட போனுக்கு போட்டிக்கிற பாஸ்வேர்டு, ஏண்ட பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருந்து அதுக்கு தாருக்கு பாஸ்வேர்டு, ஏண்ட எஃபிக்குள்ள பாஸ்வேர்டு, உங்களோட எஃபிக்குள்ள பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு தெரியாது என்றாங்க. தெரியாண்டா செய்ய வழியில் 2 வருஷத்துக்கு வந்தே தீரும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இளைஞனும் யோசிங்க, வெளியில் ஒளி வாங்கி கேட்குற ஒவ்வொரு உமாவும் யோசிங்க, ஒவ்வொரு தங்கச்சியும் தாத்தாவும் யோசிங்க, இங்கே இருக்க ஒவ்வொரு குடும்ப தலைவரும் யோசிங்க. நாங்கள் பாவங்களில் நிலைத்திருக்குவோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட லைஃப்பில் வர முசீபத்து மிக சிரமமாக இருக்கும், பரக்கத்தே இருக்காது, அருள் வளங்கள் எல்லாம் எடுத்து போட்டுடுவான், நிம்மதி சந்தோஷம் இருக்காது, எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலைமை வரும். எப்போ பாவங்களை நாங்கள் செய்கின்ற நேரம்ன்றதை ஆழமாக மனசில் பதிய வைங்க. ஒவ்வொருவரும் எனக்கு வளமான செழிப்பான வாழ்வு வரணும், கொண்டே நான் நிம்மதியாக வாழணும் என்றால் பாவங்கள் இருந்து முழுமையாக விடுபடணும். மட்டுமல்ல, அல்லாஹ் கிட்ட கைதூக்கி கேளுங்க. அல்லாஹ் தூதர் கேட்ட துவாக்கள் ஒன்று தான், பாவங்கள் இருந்து தூரமாகணும் என்று சொல்லாங்க. நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. ஷைத்தான் எங்கள் ரத்தத்தோடு கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். என்னதான் பேசினாலும் அவன் அப்பப்போ எங்கள் உள்ளத்துக்கு வந்து பேய்த்து கொண்டே இருப்பான். பாவம் செய்யாமல் வாழையில, பாவம் செய்கிறது மனித இயல்பு. திட்டமிட்டு செய்கின்ற அந்த பாவங்கள் இது நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். இளைய சமூகத்துக்கும் சொல்கிறேன், நடுத்தரமானவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், முதுமையில் உச்சாட்டத்திற்கு எனக்கு சொல்கிறேன். இளமை எப்படி இருக்குமோ முதுமை அப்படித்தான், மரணம் அப்படித்தான்.
இளமை எப்படி இருக்குமோ, யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் ஆபாசத்தில் இருந்தால் அவன் முதுமைக்கு போனாலும் அப்படித்தான், அவனோட சக்கராத்தும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். பாவங்களை வெறுப்போம், பாவங்களை தூரமாகவும், முடியுமான வரை நல்ல பணிகளில் ஈடுபடுவோம், மஸ்ஜிதுகளோடு இணைந்திருப்போம். இளைய சமூகம் அடிக்கடி பள்ளிக்கு வாங்க, பள்ளியில் இருக்கிற இமாம்களோட மௌலியமான தொடர்பாயிருங்க, மஸ்ஜித் நல்ல பணிகளில் ஈடுபடுங்க. உங்களோட கையில் இருக்கிற ஹேண்ட்ஃபோன் அது உங்களுக்கு தேவையானதான், இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு மோட்டிவேஷன், இதுக்கு ப்ரோக்ராம், இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. கத்தி உங்களோட வீட்டில் இருக்குது, குத்தி கொள்ளல, யாரையும் பட்டல. பிறந்த காலத்துலேருந்து கத்தி இருக்கத்தான் செய்யுது, இதான் ஒன்றுமே நடக்கல, அதை வேலை செஞ்சு கொண்டிருக்குது. ஃபோன் இருக்கணும். ஒருத்தர் கேட்டார், மௌலவி எனக்கு என்ன மனசுக்கு சரி கஷ்டமாயிருக்குது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறேன், எல்லாரும் ஃபோனை லெப்பை தூக்கிட்டு வருவாங்க, ரிங்டோன் போடுறதுக்கு இசையாக நான் போட்டு கொடுக்கணும், இது ஹராத்தில் செய்யணுமான்னு கேட்டேன். நான் ப்ளூடூத் விற்கிறேன், ஹேண்ட் ஃப்ரீ விற்கிறேன், அது இதெல்லாம் ஹராத்தில் வர மாட்டாரு. விற்கிறது பிரச்சனை இல்லை, விற்கத்தான் வேணும், எடுக்கத்தான் வேணும். எடுக்கிறவங்க யோசிக்கணும். ஹராத்துக்கு ஒரு நாளும் துணை போகப்படாது, பாவத்துக்கு வழிகாட்டப்படாது. பாவத்துக்கு வழிகாட்டுவோமா என்ன, நாங்கள் மரணித்தால் பாவம் நீடிக்கும் என்றதை மனசில் பதிவீங்க. பாவத்தோடு இருந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் வேரோடு பிடுங்கி இருந்த அந்த மனசில் வைங்க. அல்லாஹு தாலா நான் சொன்ன நேரத்தை விட கூட நேரம் எடுத்துகிட்டு மன்னிச்சுக்கொள்ளணும். இருந்தாலும் சுருக்கமான சில தகவல்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டேன். விரிவான தலைப்பு மூமீன்களை பொறுத்த மட்டும் விரிவாக பேச தேவையில்லை, சுருக்கமாக முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறேன். இதை உங்களுக்குள்ளே போட்டு அசை போடுங்க. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், யுபஅஸுகுல்லு அபதின் அலாமா மாத்த அலை. ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். போதும், எந்த நிலைமையில் மௌத்தோ அதே நிலையில் எழுப்பப்படுவோம். யூடியூப்பில் வைத்து ஆபாசத்தை பார்த்துக்கொண்டு, எஃபியில் வைத்து சட் பண்ணி கொண்டு, என்ன வாட்ஸ்அப்பில் ஆபாசத்தை சட் பண்ணி கொண்டிருக்கின்ற நிலையில் மவுத்துன்னு சொன்னால் எழுப்பப்பட போகிறது அதே நிலைமையில் தான். இந்த ஒன்று உங்களை என்னை கட்டுப்படுத்தும். அல்லாஹு தாலா பாவங்களை பாவங்களாக உணர்ந்து வெறுத்து, பாவங்களால் வருகின்ற பயங்கரமான அந்த விளைவுகளிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பண்பையும் பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா தந்து எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அருள் என்கின்ற பரக்கத் என்கின்ற அருள் வளங்களை அள்ளித்தந்து பாவங்களை வெறுத்து வாழக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் எங்கள் ஆக்கி அருள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நேரம் இதை விடவும் நல்ல விஷயங்களில் பார்ப்போம். பார்க்கறது நோக்கமல்ல, பார்க்கறது வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் வரோடும் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இது மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் தஆலா எல்லோரும் புரிந்து கொள்வானாக. அப்போது கோலி ஹாதா வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.